ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேர் சாந்தினி. மினுக் மினுக் என்று பச்சையும் சிவப்புமாய் விளக்குகள் மின்ன பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தாள் சாந்தினி. நல்லா தான் பேர் வச்சிருக்காங்கப்பா உனக்கு சாந்தினின்னு. எப்போ பார் வானத்தையே பார்த்துட்ரு. யாராவது பிரின்ஸ் சந்திரன்லேருந்து பறந்து வந்துட்டுருக்கானான்னு பார்க்கிங்களாக்கும் மை டியர் பிரின்சஸ். அவளை உலுக்கி கீழே இறக்கி வந்தாள் ராதிகா. உண்மைதான், அடிக்கடி கற்பனைகளில் தொலைந்து விடுபவள் தான் இந்த சாந்தினி. அழகாக இருப்பாள். தான் அழகு என்ற துளி கர்வமும் அவளிடம் இருந்தது. எனவே தனக்கு வரும் கணவன் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை கோட்டைகளை கட்டுவதும் அதிகமாகவே இருந்தது. அவளுடைய கற்பனைகள் வார்த்தைகளில் வெளிப்படும் போது பொறுமையுடன் அதே சமயம் ரசனையுடன் கேட்டுக்கொள்பவள் ராதிகாதான், அவளின் நெருங்கிய தோழி. காஷ்மீர் கி கலியில ஷம்மி கபூர் பாடுறா போல உன்னை பார்த்து டூயட் பாடணுங்கிற. அதில் வரும் தாரிஃப் குரும் கயா உஷ்கி என்ற பாடலை பாட ஆரம்பித்தாள் ராதிகா. சீ, கிண்டல் பண்ணாத ராக்கி, அப்படிலாம் ஒன்றும் பாட வேணாம். பழைய ஹிந்தி பாடல்கள் எனக்கு பிடிக்கிற மாதிரி அவருக்கும் பிடிச்சா போதும். நீ வேணா பாரு. ஷம்மி, சர்மிளா, தாகுரா அந்த படத்தில் சுற்றி சுற்றி வந்த மாதிரி உன்னை சுற்றி சுற்றி வரப்போகிறான் பாரு உன் ஹஸ்பண்ட். ஆனால் ஒன்று, 11 மணி வரைக்கும் சாயா கீதம் ஆப்கி பார்மாயிஷும் கேட்டுட்டு தான் தூங்க போவேன்னு வெறுப்பேத்திடாதம்மா, பாவம். சீ, உங்கள் அம்மா என்ன உதைக்க போகிறாங்க, பயந்தாள் ராதிகா. கவலைப்படாத, எங்கள் அம்மா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஓட்டலாங்கிற. சரி, உன்னோட அவரை பற்றி இன்னும் என்னென்ன கற்பனைகள் சொல்லு. வைரமுத்துவின் வரிகளையும் இளையராஜாவின் இசையையும் ரசிக்கணும். அப்புறம் எஸ்பிபியை நான் என்னமா பாடுறான் பாரு, குண்டு கத்திரிக்கான்னு செல்லமா கிளினா. ஃபோட்டோவில் தான் கோச்சிக்க கூடாது. வேற ஏதாவது பாக்கி இருக்கா? முக்கியமான ஒன்று. அங்கே பார்த்தியா, டேக் ஆஃப் என்று தொலைவில் ஏர்போர்ட்லேருந்து காற்றை கிழித்து கொண்டு கிளம்பிய ஒரு விமானத்தை காட்டி சொன்னாள் சாந்தினி. அதை மாதிரி பறக்கணும். புரியலை? அவருக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியணும். நான் அவர் பின்னால் உட்காந்துட்டு தலைமுடி பிச்சுக்க சூப்பர் ஸ்பீடில் பறக்கணும். அந்த விமானம் மேலே பறந்து கொண்டிருந்தது. சாந்தினியின் அப்பா ஒரு ஃபோட்டோவோடு வந்தார். இந்த ஃபோட்டோவை பாருமா சாந்தினி, பையனை உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. 20-25 ஜாதகம் பார்த்து கடைசியில் இது ஒன்று தான் பொருந்தி இருந்தது. நெஞ்சு பட்பட்டென்று அடித்துக்கொள்ள ஃபோட்டோவை வாங்கி பார்த்தாள் சாந்தினி. ஃபோட்டோவில் நன்றாகவே இருந்தான் அவன். பையனை பற்றி விசாரித்தேன். தங்கமான பையனாம். சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பானாம். பேருக்கு பின்னால் CAICWA CFA இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ். இன்னும் ஏதோ படிச்சுட்ருக்காராம். ஹிந்துஸ்தான் லீவல் சீனியர் பொசிஷன்ஸில் இருக்காராம். மற்ற பசங்க மாதிரி பார்க்லேயும் பீச்லேயும் சுற்றிட்டு அலையாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற வெறியோடு உழைச்சிக்கிறதுனால தான் கம்பெனிலே கார் கொடுத்துருக்காங்களாம். அதுவும் டிரைவரோட. பொண்ணு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணும்னு சொன்னாங்களாம். வேறு கண்டிஷன்லாம் இல்லை. இந்த ஜாதகம் பொருந்தினது நம்ம சாந்தினின் அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். சாந்தினி துவண்டு போனால் மனதிற்குள். ரேடியோ கூட கேட்க மாட்டானாமே இவன். எங்கே முகமது ரஃபியையும் இளையராஜாவையும் கேட்டிருக்க போகிறான்? கார் இருக்காமே, கார் யாருக்கு வேணும்? பைக் கூட ஓட்ட தெரியாத பயந்தாங்குழியாக இருப்பான் போல இருக்கு. உயிர் வெள்ள கட்டி. ஃபார்மலாக பொண்ணு பார்க்குறதெல்லாம் வேணாம். ஒரு ஈவினிங் எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறாரு. உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? இல்லைப்பா என்று அவசரமாக சொல்லிவிட்டு எழுந்து போனாள். மனசுக்குள் குழப்பமாக இருந்தது. அவளுக்கு படபடப்பாக இருந்தது. 5:30 இன்னும் 113 வினாடிகள் இருக்கின்றன. 5:30 அவன் வருவதாக சொல்லியிருந்தான். கோயிலில் இன்னும் கூட்டம் வர ஆரம்பிக்கவில்லை. சூடு தேங்கியிருந்த கருங்கல் தரையில் தொடர்ந்து உட்கார சிரமமாக இருக்கவே எழுந்து கொண்டான். சாரி, லேட் ஆகிட்டேனா? சட்டென்று எதிரே உதித்தவன் பளிச்சென்று துடைத்த சிலை போல கம்பீரமாக இருந்தான். நீங்கள் தானே சாந்தினி? ஐ ஆம் பிரகாஷ். அதில் பாருங்க, ஒரு படம் திரட்டிட்டு வந்து சந்தையில் மாடு பிடிக்கிறாப்புல பொண்ணு பார்த்துட்டு டிஃபன் தின்னுட்டு ஒரு அபத்த சஸ்பென்ஸ் வச்சு லெட்டர் போடுறதா சொல்லி எழுந்து போகிற அயோக்கியத்தனத்தை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. அதான் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் பொண்ணை ஏதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, பார்த்து பேசிட்டோம் 2 பேரும். ஒத்து போகும்னு தோணுச்சுன்னா ஓகே, இல்லைனா பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னேன். அவளுக்கு என்ன பேச வந்தென்று புரியவில்லை. அவனே துறந்தான். அஃப்கோர்ஸ் 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இப்போ நான் பேச போகிறதுல பெருசாக ஒன்றும் அபாரமாக புரிஞ்சுக்க முடியாது தான். ஆனால் அடிப்படை விஷயங்களை குறைந்தபட்ச ஒற்றுமையாவது இருக்கான்னு பார்த்துடலாம் இல்லையா? உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா? கர்நாடிக் ஆர் வெஸ்டர்ன்? 2ம். எஸ்பிபினா உயிர். அப்படியா? வேற என்ன பிடிக்கும்? முகமது ரஃபி, ஆசா போன்ஸ்லே, வைரமுத்து, இளையராஜா. வாவ், உங்களுக்கு பிடிக்குமா? எங்கெங்க, உட்காந்து கேட்கணும்னு ஆசை தான். செலக்ட் பண்ணி ரசிக்க விருப்பம்தான். நேரம் ஏதுங்க? உலகத்தில் பேய், பூதம், பிசாசு, குட்டிச்சாத்தம் எல்லாம் நிஜமாக இருக்கோ இல்லையோ. சிஏன்னு ஒரு படிப்பு இருக்கிறது நிஜம். படிப்பு முடிகிற வரைக்கும் வேற கவனம் இல்லாமல் இருந்தேன். அவளுக்கு சப்பென்று இருந்தது. அவனே திறந்தான். அதில் பாருங்க, இந்த காலத்தில் பெரும்பாலும் கனவுகள்லே நம்ம வாழ்க்கையை கரைச்சிடுறோம்.
தரையில் கால் படாமல் நடக்கணும்னு விரும்புகிறோம். சிம்மாசனத்தில் உட்கார வச்சு 2 பக்கமும் மயிலிறகால யாராவது விசிறணும்னு ஆசைப்படுறோம். தப்பில்லை, ஆனால் அதுக்கு கஷ்டப்படணும். எனக்கும் ரொம்ப ஆசைங்க. மியூசிக் கற்றுக்கணும், கவிதை ரசிக்கணும், பெயிண்டிங் கற்றுக்கணும், வரப்போகிற மனைவியை அப்படியே மானசீகமாக வரைஞ்சி பிரிண்ட் அவுட் எடுத்து வந்ததும் ஒப்பிட்டு பார்க்கணும். சின்னதாக நிறைய ஆசை. ஆனால் இதெல்லாம் எப்போ வேணால் சாத்தியம். முதல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறது முக்கியம்டாம்னு எங்கள் அப்பா சொன்னார். யதார்த்தத்தை புரிஞ்சு ஒத்துக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் சிந்து பைரவி படம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் ஒரு தரம் எதாச்சியாக நான் பார்த்தேன். அதில் ஒரு இடம் சிவகுமார் லதா மங்கேஷ்கரோட பாட்டு கேட்டுட்ருப்பார். அந்த ஹீரோயின் பேர் தெரியல. மிக்ஸி போடுவாங்க. அவர் கோபத்தில் எழுந்து வந்து திட்டுவார். அதுக்கு இவங்க லதா மங்கேஷ்கரா பருப்பு பொடி அரைச்சி தருவாங்கன்னு கேட்பாங்க பாருங்க. அசந்துட்டேன். அதாங்க யதார்த்தம். அந்த சீனுக்கு அப்புறம் நான் படம் பார்க்கல, எழுந்து படிக்க போயிட்டேன். பாலச்சந்திரா வந்து எனக்கா எழுத போகிறாரு. பள்ளிச்சென்று சிரித்தான். சாந்தினிக்கும் சிரிப்பு வந்தது. மொட்டை மாடியில் ராதிகா கேட்டா, என்னடி பையன் எப்படி? ரசனை இருக்கா? இளையராஜா பிடிக்குமா மாமா? எஸ்பிவி? ஷம்மி கபூராட்டம் சுற்றி வர சான்ஸ் இருக்கா? தெரியலை. பைக் ஓட்ட தெரியுமாமா? ரொம்ப முக்கியமாச்சே உனக்கு. தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ பூட்ட கேஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? பாவம். இல்லை பின்ன, மெட்ராஸில் சத்திரம் கிடைக்கிறது கஷ்டம். கல்யாணத்தை ஏதாவது கோயிலில் வச்சுக்கலாம்னு கேட்டேன். அடிப்பாவி, என்னாச்சு உனக்கு? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு அவர் சொன்னார். ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரியலை. லதா மங்கேஷ்கர் பருப்பு பொடி அரைச்சி தர மாட்டா. என்னது? ஒன்றுமில்லை என்று சிரித்தாள் சாந்தினி. ஒரு விமானம் தாழ பறந்து தரையை தொட்டது.